ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, என் தேவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? முடிந்து போனதை என் தேவன் மறுபடியும் துவங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இது முடிஞ்சு போச்சு, இது என்னால செய்ய முடியாது, அவ்வளவுதான், எழும்ப முடியாது என்று சொல்லி ஒருவேளை நீங்க மன குழப்பத்தோட, மன சோர்வோட, பலவீனத்தோட, கவலையோட, துக்கத்தோடு இருக்கீங்களா? என் தேவன் சொல்கிறார், அவர் முடிந்து போனதை துவங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என் தேவன் செய்ய நினைக்கிறது ஒன்றும் என்ன செய்யாதுங்க, தடைப்படாது. சத்துரு சொல்லுவான், உன்னால இதை செய்ய முடியாது, உனக்குள்ள விசுவாசம் இல்லை, உனக்குள்ள பலன் இல்லை, உனக்குள்ள அந்த ஆவிக்குரிய எண்ணங்கள் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை சத்துரு உங்களை குழப்பலாம். என் தேவன் சொல்கிறார், அவன் சத்தத்தை நீங்க கேட்க வேண்டாம், ஆண்டவருடைய சத்தத்தை மாத்திரம் நீங்க கேளுங்களேன். அவர் செய்கிற காரியத்தை உங்களை கொண்டுதான் அவர் செய்ய வல்லமை உள்ள அவர் தேவனாய் இருக்கிறார். யோபு வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவன் இழந்துட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா அவன் தனிமையில இருக்கிறான், மனைவி கூட இல்லை, அவன் தனிமையில இருக்கிறான். அவன் நம்பிக்கையோட அவன் காத்திருந்தான், விசுவாசத்தோட காத்திருந்தான். ஆனா என் தேவன் பாருங்களேன், அவன் வாழ்க்கையை மறுபடியும் துவங்கினார். எழுந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் இரட்டிப்பாக கொடுத்தார். அதாங்க உண்மையான தேவன். என் தேவன் சொன்ன வார்த்தையில ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார். உங்க வாழ்க்கையில இதையெல்லாம் இழந்து போனீங்களா? சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராமா? முடிந்து போனதை மறுபடியும் அவர் துவங்குவா என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைப்படி கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.